அந்த திருட்டு கேஸ் ஒத்துக்காதனால சரி அடிச்சிட்டோம், இப்போ இவனை வெளியில் விட்டால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, நாங்கள்லாம் வந்துட்டோம், நம்ம மேலே உடனடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுருவான், வந்திருக்க ஆட்களும் பிரச்சனைக்குரியவங்களாக இருக்கிறாங்கன்னும் போது ஒரு போலியாக ஒரு வழக்கை தயாரிக்கிறாங்க. ஒரு மருத்துவமனையில் அன்ஸ்டேபிளாக இருக்கிறது, கொடூரமான தாக்குதல் உள்ளாயிருக்கு, போலீஸார் தான் தாக்குறாருன்னு அவர் சொல்கிறாரு, கொடூரமான காயங்கள் இருக்குது, அவரால் குப்புற கூட படுக்க முடியல, ஆனாலும் அவரை வந்து ஜனவரி 6 வரைக்கும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்புகிறாங்க. அவரை திருந்தி வாழ விடுறதில்ல, ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ண விடுறதில்ல, கூப்பிட்டு போயிட்டு அடின்னு அடித்து ஒத்துக்க வச்சு இப்படி தான் ஒரு வழக்கையும் போலீஸும் முடிக்கும். எதுக்குங்க ஸ்டேஷனில் வந்து கோணி பையன்னு கேட்கணும்ல, எதுக்கு ஸ்டேஷனில் மணல் மூட்டை, எதுக்கு ஸ்டேஷனில் உருட்டுக்கட்டை, எதுக்கு ஸ்டேஷனில் பைப்பு? கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தாக்குறாங்க. தாக்கிட்டு காலையில் 6:30 7 மணி போல் ஸ்டேஷனுக்கு ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க. இங்கே தாக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருட்டு கேஸை நீ ஒத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒத்துக்கல. ஒருவேளை நீங்கள் சொன்னது போல் அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் போன நிலை இருந்தது. ஒருவேளை அவர் மரணித்திருந்தால் எக்ஸாக்ட் அஜித்குமார் கேஸ் தான். அஜித்குமார் கேஸ் தான். அவர் அஜித்குமார் செத்துட்டாரு, இவர் சாவல், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது குறிப்பாக இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்களுடைய பாதிப்புகளுக்கு குரல் கொடுக்குற அரசியல் தலைவர்களுக்கு இந்த தகவல் போய் சேரலையா? அவங்களும் இதை பேச மறுக்கிறாங்களா? எங்கே நீங்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் ஒரு கஸ்டடி டார்ச்சர் நடக்குது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற உரிமை போராட்டங்கள், அதற்கு எதிரான காவல்துறை மற்றும் அரசினுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் பேசியிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். பொன்னேரியை சேர்ந்த பாலாஜி சதீஷ்ன்றவர் ஒரு சின்ன பையன். ஸோ பாலாஜி சதீஷ் இவங்களை ஒரு கஸ்டோடியல் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தெஃப்ட் வழக்கை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறீங்க. அண்டு வந்து அதில் பாலாஜின்றவர் சிறையிலையும் இவரை வந்து வெளியே கொஞ்சம் சதீஷ் சின்ன பையன்றதுனால வெளியே இருக்காங்க அப்படின்றத சொல்கிறீங்க. என்ன நடந்திருக்கு? அதில் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது? 22ஆம் தேதி நள்ளிரவு, அதாவது 23ஆம் தேதி அதிகாலை 12:30 மணிக்கு பொன்னேரி E1 காவல் நிலைய ஸ்பெஷல் டீம், இது வந்து திருபுவனம் அஜித்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, அது போல் ஒரு வழக்கு. என்ன, திருபுவனம் அஜித்குமார் ஒரு தலித்து, இவர் தலித்து, இவர் சாதி ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டவர். இவங்க வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் போகுது. எப்படி அஜித்குமாரை கூப்பிட ஒரு ஸ்பெஷல் டீம் போச்சோ, அந்த சமயத்தில் டிஜிபி சொன்ன விஷயம் என்னென்னா, அனைத்து ஸ்பெஷல் டீமுங்களையும் நாங்கள் ரத்து பண்ணிட்டோம், இருந்ததுன்னா ரத்து பண்ணுங்கன்னு டிஜிபி சர்க்குலர் கொடுத்தாரு. பட் வாட் ஹேப்பன், இன்னை வரைக்கும் எந்த ஸ்பெஷல் டீமும் ரத்து செய்யப்படலை. அன்பரசன் தலைமையிலான ஒரு ஸ்பெஷல் டீம் ஒரு 6 பேர் தலைமையில் ஒரு பேட்ரோல் வண்டி போகுது. 12:30 மணிக்கு போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பாலாஜியை எழுப்புறாங்க. பாலாஜி வந்து ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு இவங்க சொல்கிறாங்க. நான் அந்த சரித்திர பதிவேடுன்றதே அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்கிறோம். நம்ம ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்றது ஒரு நவீன குற்ற பரம்பரை மாதிரி ஒரு ஒர்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறது. ஸோ அவர் மேலே சில குற்றங்கள் முன்னாடி பண்ணியிருக்கிறாரு. அவரை நள்ளிரவில் போயிட்டு கூப்பிடும்போது அவர் என்ன கேட்குறாரு, ஐயா நான் எல்லாம் கோர்ட்டு கரெக்டாக போகிறேன், நோ வாரண்ட் பெண்டிங் எதுவுமே இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கும்ல, வாரண்ட் பெண்டிங் இருந்தால் காவல்துறை அதிகாரிகள் வீட்டுக்கு வருவாங்க, நம்மளை வாரண்ட் இல்லை, என்னடா பேசிகிட்டு இருக்கேன்னு வீட்டுக்குள்ளேயே வச்சு கொடூரமாக அடிக்கிறாங்க. அடித்து அந்த சிறார் அந்த வீட்டில் வந்து ஒரு பையன் தங்கிட்டு இருந்திருக்கான், நெய்பர் சதீஷ்னு, அந்த பையனையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடித்து பின்னாடி ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது, அங்கே போட்டு கொஞ்ச நேரம் அடிக்கிறாங்க. அங்கேருந்து மாதாவரத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கொண்டு போகிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு. அங்கே கொண்டு போயிட்டு அங்கே வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தாக்குறாங்க. தாக்கிட்டு காலையில் 6:30 7 மணி போல் ஸ்டேஷனுக்கு E1 போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. இங்கே தாக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருட்டு கேஸை நீ ஒத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒத்துக்கலை. நான் எதுவுமே பண்ணலைங்கய்யா, இப்போ தான் February மாதம் தான் ஓசூரில் ஒரு கேஸை ஒத்துக்க சொன்னீங்க, ஒத்துக்கிட்டோம், காலை உடச்சிங்க, இப்போ 10 மாதமாக நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. அந்த சின்ன பையனை ஸ்பேனர் வச்சு அடித்து பல்ல உடைக்கிறாங்க. 16 வயசு ஜுவேனர்,
அப்புறம் இந்த பசங்களாம் இந்த ஜுவனலையும் பாலாஜியும் ஸ்டேஷன் கூட்டு போகிறாங்க. அவருக்கு சிறுநீரில் ரத்தமாக வருது. பயந்து போயிட்டு பொன்னேரி அரசு பாலாஜிக்கு பொன்னேரி அரசு மருத்துவமனை கூட்டு போனால் சதீஷை மட்டும் ட்ரீட் பண்ணுறாங்க. பாலாஜியை ட்ரீட் பண்ண முடியாது, நீங்கள் ஸ்டான்லி போயிடுங்கன்றாங்க. ஸ்டான்லி போயிட்டு அங்கே மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறார். அப்புறம் அங்கே ஒரு உயர் சிகிச்சை கொடுத்த பிறகு தெளிவாகிறாரு, கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுறாரு. பட் என்ன இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு, இவரை வந்து 460 ஆஃப் 2025 ஒரு வழக்கில் குற்றவாளியாக சேர்க்குறாங்க. அந்த கேஸை எப்படி இப்போ வாசிக்கப்படுதுன்னா, காலையில் 7:30 மணிக்கு சம் பேர், அவர் அந்த கம்ப்ளைண்ட் பேர் மறந்துட்டேன், வந்துட்டு இருந்ததாகவும் கல்லுக்காட்டுப்பாளையம் பக்கம் வந்துட்டு இருந்த கல்லுக்கடை பக்கம் வந்துட்டு இருந்ததாகவும், பாலாஜி அங்கே கத்தியோடு நின்றுட்டு இருந்து அந்த வண்டியில் வந்த நபரை வழிமறைச்சு 7:30 மணிக்கு வழிமறைச்சு பேக்கெட்லேருந்து 540 ரூபா எடுத்துக்கிட்டு போனதாகவும் இவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்துருக்காரு. 7:30 மணிக்கு he was in custody. 7:30 மணிக்கு கஸ்டடியில் இருந்த ஒருவர் கல்லுக்கடையில் போயிட்டு எப்படி வழிப்பறி பண்ண முடியும்? அப்போ தான் ஒரு கேஸையே இவங்க உருவாக்குறாங்க. அந்த திருட்டு கேஸ் ஒத்துக்காதனால சரி அடிச்சிட்டோம், இப்போ இவனை வெளியில் விட்டால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, நாங்கள்லாம் வந்துட்டோம், நம்ம மேலே உடனடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுருவோம், வந்திருக்க ஆட்களும் பிரச்சனைக்குரியவங்களாக இருக்கிறாங்கன்னும் போது ஒரு போலியாக ஒரு வழக்கை தயாரிக்கிறாங்க. மருத்துவமனையில் வச்சு பொன்னேரி நடுவர் முன்னாடி காவல் அடைப்புக்கு எடுக்கிறாங்க, நீதிமன்ற காவல் அடைப்புக்கு. இது இன்னொன்று சட்ட விதிமீறல். அந்த பொன்னேரி நீதிமன்ற நடுவர் பண்ணதே, மேஜிஸ்ட்ரேட் பண்ணதே விதிமீறல். எப்படி வந்து சாத்தாங்குளத்தில் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒழுங்காக ஜுடிஷியல் மைண்டை ஒழுங்காக, அதாவது அந்த நீதி பரிபாலன முறையை ஒழுங்காக கையாளதுனால 2 உயிர் இழந்தோமோ, இங்கேயும் இதே நீதிமன்ற நடுவரும் அதே தான் கையாண்டிருக்கிறார். ஒரு மருத்துவமனையில் அன்ஸ்டேபிளாக இருக்கிறாரு, கொடூரமான தாக்குதல் உள்ளாயிருக்கு, போலீஸார் தான் தாக்குறாருன்னு அவர் சொல்கிறாரு, கொடூரமான காயங்கள் இருக்குது, அவரால் குப்புற கூட படுக்க முடியல. ஆனாலும் அவரை வந்து ஜனவரி 6 வரைக்கும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்புகிறாங்க. மருத்துவமனையில் வச்சு ட்ரீட் பண்ணிவிட்டு சிறைக்கு அனுப்புங்கன்றாங்க, கான்விக்ட் வார்டுக்கு மாற்றுறாங்க. அதுவும் அவங்க மாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட மறுநாள் அன்னைக்கு நள்ளிரவு வரைக்கும் அவர் காவல் அடைப்பிலே இருக்கிறார், கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் கஸ்டடி. அப்போ தான் நாங்கள் இன்டர்வியூன் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து எல்லாம் டிஎஸ்பிக்கு, எஸ்பிக்கு, மாவட்ட ஆட்சியர், உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு வரைக்கும் மனு அனுப்பிச்சோம். ஆனால் இப்போயும் அவர் சிறையில் தான் இருக்கிறாரு. அவர் பிணை மனு 4 நாள் கழித்து நாளைக்கு விசாரணைக்கு வருது. ஸோ இது வந்து ஒரு ஜுடிஷியல், போலீஸு எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற வந்து ஒரு ப்ரூட்டல் டார்ச்சர். கண் எதிர்க்க இது வந்து தொடர்ச்சியாக நடக்குது. ஒவ்வொரு தலித் ஸ்லம் பேக்கெட்ஸை இந்த போலீஸ் தேர்ந்தெடுத்துக்கிட்டு முடிக்க முடியாத வழக்குகளில் அங்கே இருக்கக்கூடிய ஏதோ எப்போ ஒரு காலத்தில் ஒருத்தர் குற்றம் செஞ்சிருப்பார், அவரை கூப்பிட்டு போயிட்டு அவரை திருந்தி வாழ விடுறதில்ல, ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ண விடுறதில்ல, கூப்பிட்டு போயிட்டு அடின்னு அடித்து ஒத்துக்க வச்சு இப்படி தான் ஒரு வழக்கையும் போலீஸும் முடிக்குது. இப்போ இந்த இதுவில் கூட அந்த சீனிவாசன்ற சப் இன்ஸ்பெக்டர், அந்த அன்பரசன் தலைமையிலான ஸ்பெஷல் டீம் கொடூரமாக தாக்கி இன்னைய வரைக்கும் ஒருத்தர் மேலே கூட ஒரு கம்ப்ளைண்ட் கூட எஃப்ஐஆர் கூட ரெஜிஸ்டர் ஆகல. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு தலித், இன்னொருத்தர் சிறுவர், ஆனாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் நடக்காமல் இருக்குது. தமிழ்நாடு போலீஸ் மாநிலமாக மாறிட்டு வருதுன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போது குறிப்பாக இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்களுடைய பாதிப்புகளுக்கு குரல் கொடுக்குற அரசியல் தலைவர்களுக்கு இந்த தகவல் போய் சேரலையா? அவங்களும் இதை பேச மறுக்கிறாங்களா? நீங்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் ஒரு கஸ்டடி டார்ச்சர் நடக்குதுங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன், இந்த நீதிமன்ற நடுவரே தப்பு பண்ணியிருக்காருன்றேன். உச்சநீதிமன்றம் மிக சமீபத்தில் சிஜே பிஆர் கவாய் தலைமையிலான அமர்வு கொடுத்த ஒரு தீர்ப்பு, கைது செய்யப்பட்ட 2 மணி நேரத்திற்கு காவல் அடைப்புக்கு கொண்டு போகிற 2 மணி நேரத்துக்கு முன்பாக கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கணுன்றாங்க. ஆனால் இந்த இளைஞனுக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டும் தரல, அரெஸ்ட் இன்டிமேஷனும் கொடுக்கல. அரெஸ்ட் இன்டிமேஷன் இல்லை, வெரி பேசிக். எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுத்தீங்களான்னு கூட கேட்குறதில்ல, என்ன குத்தம் சொன்னாங்களாப்பா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு சம்பிரதாய ரீதியாக முடிக்கிறாங்க. அதுவே கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டுன்னு வேற இவங்களே கன்ஃபர்ஸ் பண்ணாங்க, தப்பு அதுவும். ஆனால் அரெஸ்ட் இன்டிமேஷன் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் வந்து ரிமாண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அரெஸ்ட் இன்டிமேஷனே கொடுக்காம ரிமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக கைது பண்ணுறோன்றதே தெரிவிக்கலை. டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வழக்கில் 11 ரூல்ஸ், அதை வந்து மனித உரிமையோடைய ஒரு இதுன்னு சொல்கிறாங்க, 11 கட்டளைகள். அது வந்து 50, 41 CD, 41A, இது குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் சொல்லக்கூடிய உரிமைகள், கடமைகள், போலீஸை ஒரு அரெஸ்டிங் ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லுது. அதை எதுவுமே பண்ணாமல் ஒரு பிளாட்டண்ட்டாக ஒரு ரிமாண்டை மெக்கானிக்கலாக நடத்துகிறாங்க. இப்போ நீதித்துறையோட நிலைமை எப்படி இருக்குது? இங்கே எங்கேருந்து வந்து மனித உரிமை நிலைநாட்ட முடியும்?
அப்போ ஒரு சவால் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்கிறோன்றது தான் நம்மளுக்கு உணர்த்தும். ஒருவேளை நீங்கள் சொன்னது போல் அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் போன நிலை இருந்தது. ஒருவேளை அவர் மரணித்திருந்தால் எக்ஸாக்ட் அஜித்குமார் கேஸ் மாதிரி. அஜித்குமார் கேஸ் தான். அவர் அஜித்குமார் செத்துட்டாரு, இவர் சாவல், அவ்வளோதான் வித்தியாசம். தெரில, இதெல்லாம் மேல்மட்டத்துக்கு தெரியுதான்னு தெரில, தெரிஞ்சு தான் நடத்துகிறாங்களான்னு தெரில. நீங்கள் சொன்னது போல் நீதிமன்றத்தில் இப்படி சொல்கிறாங்கன்னா, என்ன பொதுவாக நானும் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், நான் டேரெக்டாக கோர்ட் போனதில்லை. அடித்தாங்களாப்பான்னு கேட்பாங்க, ஏன்னா அடிச்சிருந்தா அதுக்கு கண்டிப்பாங்க, காவல்துறை இப்படி நடக்கக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் இங்கே தெரிஞ்சுமே கூட திரும்ப காவல்துறை ரிமாண்டுக்கு அனுப்புகிறாரு. ஜனவரி 6 வரைக்கும் நீதிமன்ற காவல்ன்றாங்க. இதை நம்ம எப்படி எடுத்து புரிந்து கொள்வது? ஃபஸ்ட்டு ஒத்துக்க சொன்ன கேஸ் என்ன அப்படின்றது தெரிய வந்ததுங்களா? திருட்டு கேஸ். ஃபஸ்ட்டு ஒத்துக்க சொன்னது ஏதோ ஒரு பெரிய ஒரு பொருள் திருட்டு, அதை ஒத்துக்க சொல்லி காவல்துறைக்கு இருந்த அழுத்தத்தின் காரணமாக இதை பண்ணுறாங்க. அழுத்தம்னா போயிட்டு உங்கள் டிசியை போயிட்டு அடிப்பீங்களா? ஏசியை போயிட்டு சலுப்புன்னு அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்களா? ஒரு 2ஆம் நிலை காவலரோ, ஒரு சார்பு ஆய்வாளரோ, ஒரு ஆய்வாளரோ இருக்கிற பணி அழுத்தத்துக்கு இமிடியட் ரீசன் வந்து அவங்க ஏசி டிசி. என்னைக்குன்னா ஒரு நாள்னா உங்கள் கை உங்கள் லத்தி வந்து அவங்கள நோக்கி பாஞ்சிருக்கா? இல்லையே. எதுக்குங்க ஸ்டேஷனில் வந்து கோணி பையன்னு கேட்கணும்ல? எதுக்கு ஸ்டேஷனில் மணல் மூட்டை? எதுக்கு ஸ்டேஷனில் உருட்டுக்கட்டை? எதுக்கு ஸ்டேஷனில் பைப்பு? கையை உடைக்கிறதுக்கு, லாடம் கட்டுறதுக்கு எதுக்குடா ராட்டினம் வச்சுருக்கிறீங்க ஸ்டேஷனில்? கேட்கணுமா கூடாதா ஒரு உயர் அதிகாரிகள்? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்லை வந்து டார்ச்சரிங்க இதுவா? சித்திரவதை கூடமா? காவல் நிலையம்னா என்னங்க? அதுவே நம்மளுக்கு புரியல. பெட்ரோலில் வெக்கமே இல்லாமல் அவ்வளோ பெரிய பைப்பை பிடிச்சிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி நிற்கிறாரு. நம்ம யாருமே நம்மளுக்கு கேட்கணும்னு கூட தோணலையே. ஒரு நியாயமான குடிமகன் என்ன சரி இது என்ன அனுமதிக்கப்பட்ட ஆயுதமாக, எதுக்கு இதை கையில் வச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும்ல. இன்னும் கொஞ்ச நாள் போனால் பட்டாக்கத்தி கூட கையில் வச்சுட்டு நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லாத்தி அனுமதிக்கப்பட்ட லாத்தி இருக்குது, அதை விட்டுட்டு ஏன் அம்மா பெரிய பைப்பை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க? நம்மளுக்கே வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து குறித்த அக்கறையோ கன்சர்னோ நம்மளுக்கே இல்லையே. அதான் பெரிய பிரச்சனை. ஸோ இதில் காவல்துறைக்குள்ளேயும் நிறைய சீர்திருத்தங்களும் அவங்களுக்கே நிறைய புரிதல்களும், காவல்துறை பற்றின புரிதல் வந்து மக்களுக்கும் தேவைப்படுது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது பற்றின புரிதல் தான் மக்களுக்கு வேணும். பார்க்கலாம் அந்த புரிதல் வருதானே. படிப்படியாக பேசுகிறோம், மக்களுக்கு போய் சேருதான்றது தான் தெரியலை. பட் கொண்டு போய் சேர்ப்போம். பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார்.